Hey all, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இதில் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் vlogging, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லவ்லி நேச்சர் அட்மாஸ்ஃபியரை வந்து பார்க்கலாம் நான் இருக்கிற இந்த சொசைட்டி அப்பார்ட்மெண்ட்டில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம்லேருந்து எழுந்திரிச்சு வெளியே லிவிங் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே கண்ணெல்லாம் அப்படியே கூசும். அதோடு டைரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆஸ் யூஷுவல் 1 glass ஆஃப் வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும். ஸோ எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிச்சிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போய் லைட்டு போட்டால் இப்படி தான் என்னுடைய கிச்சன் இருக்கும். பிகாஸ் ப்ரீவியஸ் நைட்டே வந்து நான் பக்காவாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ தட் மார்னிங் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிச்சனில் போயிட்டு. ஸோ இப்படி தான் என்னுடைய கிச்சன் இருக்குது. So I'm kick-starting my day with a cup of coffee. எனக்கு ரொம்ப காஃபின்னா உயிர்னு சொல்லலாம். உங்களில் எத்தனை பேர் வந்து காஃபி லவர், காஃபி அடிக்ட் அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னுடைய காஃபியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் நேராக லிவிங் ரூமில் போயிட்டு உட்காந்து அந்த காஃபியை ருசித்து குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் பேக் டு த கிச்சன். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அண்ட் சைட் பை சைட் வந்து பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி லஞ்ச்க்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் இன்றைக்கி பனானா பேன் கேக்ஸ் செய்ய போகிறேன் வித் எக். இதனுடைய ரெசிபி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு சூப்பரான ஒரு பூண்டு சட்னியும் செய்கிறேன். அண்ட் இதனுடைய ரெசிபியும் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பனானா பேன் கேக்ஸ் வந்து நம்ம தமிழில் வந்து இனிப்பு அடைன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம தோசை சைஸில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை சின்னதாக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். தோசை சைஸில் ப்ரிப்பேர் பண்ணனா ஒரு 2 to 3 சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப சின்னதாக பண்ணோன்னா ஒரு 4 to 5 சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். ஸோ அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் இந்த பேன்கேக்ஸ் வந்து லாட் ஆஃப் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பைஸும் தேவைன்றனால சைடில் வந்து சிப்ஸு, முறுக்கு, இந்த பூண்டு சட்னி அதெல்லாம் வச்சு அண்ட் ஆல்சோ ஐ எம் டேக்கிங் சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம் அண்ட் கேஷ்யூஸ். பிகாஸ் நம்ம தினைக்கும் அதெல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன். இப்படி தான் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து மட்டன் செய்கிறதுனால மட்டனை வந்து தண்ணியில் போட்டுட்டேன் கழுவுறதுக்காக. அண்ட் ஈவினிங் வந்து வேர்க்கடலை வந்து ஊற வச்சு அவிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையும் தண்ணியில் போட்டுட்டேன். அண்ட் இப்போ வந்து அரிசி மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடுக்கு வந்து அரிசி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழுவி உப்பு போட்டு ஊற வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் வச்சு தனியாக சைட் பை சைட் மூடி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பாத்திரங்கள்லாம் கழுவி காய வச்சிட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஹவு என்னுடைய கிச்சன் இருக்குது இந்த ஸ்டேட் ஆஃப் டைமில். இந்த டப்பாவில் வந்து நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை ஊற வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. அண்ட் இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து பார்த்தா கேரட்ஸ் இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, அண்ட் ஆல்சோ முட்டைகோஸ், கேபேஜ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், மட்டன் குழம்பு வச்சு கேரட்டோட கொஞ்சம் முட்டைகோஸும் போட்டு பொரியல் செஞ்சுட்டு அண்ட் அவ்வளோதான், வெள்ளை சாதம். ஸோ இதுதான் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அண்ட் 4 வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதும் சாப் பண்ணுறதும் தான் நம்மளோட இப்போ வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொரியல் பண்ணிடலாம். பொரியலுக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய கேபேஜ் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ 3 கேரட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த சைஸ். ஏன்னா 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு திஸ் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் இந்த பர்டிகுலர் டொமேட்டோ, ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி வந்து குழம்புக்காக வெட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த வெங்காயம், இந்த கேரட்ஸ் அண்ட் கேபேஜ் வந்து சாப் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பரில் எல்லாத்தையும் எடுத்து போட போகிறேன். இந்த பீலர் தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த கேரட்ஸை வந்து பீல் பண்ணுறதுக்கு. ரொம்ப சூப்பர்புங்க, சான்ஸே இல்லை. ஒரு 2 to 3 minutesலேயே நான் இந்த 3 கேரட்ஸ்க்கும் வந்து பீல் பண்ணிட்டேன். இல்லைனா நான் கத்தியை வச்சு ஒன்றா எடுப்பேன். இப்படி தான் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த சாப்பர் வந்து ப்ரெஸ்டிஜோடைய வெஜிடபிள் சாப்பர். இட் ஆல்சோ கேம் வித் பிளெண்டர்னு நினைக்கிறேன், ஹேண்ட் பிளெண்டர். ஸோ இந்த சாப்பரில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 times நீங்கள் பல்ஸ் பண்ணிங்கனாலுமே பக்காவாக சூப்பராக சாப்பிங் ஆகிடும். ஸோ கேரட்ஸ் அண்ட் ஆனியன்ஸே வந்து இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்றக்காக கேபேஜை வந்து நான் கையிலே கட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இப்போது டைரெக்டாக நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ அதுக்கு வந்து
ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம கடுகு உளுத்தப்பருப்பு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் கேரட்ஸ் அண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கணும். அண்ட் அது கூட வெட்டி வச்சுருக்கிற முட்டைகோசையும் சேர்த்து போட்டுட்டு அது கூட நான் வந்து ஸ்பைசஸ்க்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு அண்ட் ரொம்ப ஒரு சிட்டிகை அளவுன்னு சொல்லலாம் மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறி மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறேன். நாங்கள் வந்து ஸ்பைஸ் வந்து அவ்வளோவா வந்து இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல, ரொம்ப குறைச்சிட்டோம். ஸோ இதுதான் பொரியலுக்கான ரெசிபி. ரொம்ப கஷ்டமான கத்தேவி வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஜாஸ்தி. 2 பேருக்கே வந்து இது மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போது ஊற வச்சுருந்த அரிசியை அடுப்பில் வச்சுட்டேன் சாதம் வேகிறதுக்கு. இப்போது வந்து மட்டனை கழுவியாச்சு. குக்கரில் வந்து இப்போது குழம்புக்கு நான் வெட்டி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் உப்பு, எண்ணெய், கருவேப்பட்டை, அதுக்கப்புறம் கறி குழம்பு பவுடர் அது எல்லாத்தையுமே போட்டு அதையும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அண்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் விசில் போட்டு கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காவை நறுக்கி அதையும் வந்து தேங்காய் பால் எடுத்துட்டு அதில் ஊற்றி மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். கீழே உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கணும்னு. இது வந்து அவங்கவுங்க வீட்டிலையே வச்சுருக்கிற மட்டன் குழம்பு பவுடர் வச்சும் பண்ணலாம், இல்லை ரெடிமேடாக இருக்கிறதையும் பண்ணலாம். நான் எப்போவுமே வந்து மட்டன் குழம்புக்கு வீட்டில் தயார் செஞ்சு வைக்கிற பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 3 அடுப்பில் பார்த்திங்கன்னா, ஒரு அடுப்பில் பொரியல், ஒரு அடுப்பில் சாப்பாடு, ஒரு அடுப்பில் குழம்பு வேகுது. ஸோ பொரியல் வேலை முடிஞ்சிடுச்சு, அதை வந்து இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் பொரியல் செஞ்ச அதே பாத்திரத்திலேயே குழம்பையும் வந்து தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன். ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய பாத்திரம் எடுக்கிறதுக்கு பதில் இதுவும் ஒரு டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக ஈஸியாக நிறைய பாத்திரம் கழுவுறதுக்கு இல்லாமல் நம்ம செய்யணுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேறு கண்டெய்னர்ஸில் நம்ம செய்ய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா அதே பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணி அடுத்தடுத்த டிஷ்ஷுக்கும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றி கொதிக்க விட போகிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை எடுத்து அதில் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதை ஆஃப் பண்ணி அதையும் சைட் பை சைட் வச்சிடுறேன். இப்போ அந்த தேங்காய் பால் எடுத்ததுலேயே இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் நான் தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் ஈவினிங் வந்து அதில் கொஞ்சம் ஜப்சா விதையை ஊற வச்சு போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தையும் வடிச்சிட்டேன். ஏன்னா வந்து இப்போது ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு உடம்புல நம்ம எல்லாருக்குமே. ஸோ தேங்காய் பால் வந்து அந்த ஹீட்டை வந்து நல்லாவே குறைக்கும் அப்படின்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு. ஸோ இப்போது கறி குழம்பையும் வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ கறி குழம்பு ரெடி, பொரியல் ரெடி, சாப்பாடும் வடித்தாச்சு. இப்போ லஞ்ச் சாப்பிட வேண்டியதான். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய கிச்சன் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது பாத்திரம்லாம் கழுவி அந்தந்த இடத்துல அதெல்லாம் காய வச்சு அடுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக்ஸ் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்படி தான் மெஸ்ஸியாக இருக்குது. அண்ட் நான் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால், அந்த ஜப்சா விதையை ஊற வச்சேன்னு சொன்னேன்ல, அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அந்த ட்ரிங்க்கு, ஹெல்தி ட்ரிங்க். ஸோ தேங்காய் பால் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து, சர்க்கரைக்கு பதில் தேன் சேர்த்துட்டு இந்த ஊற வச்ச ஜப்சா விதையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான இனிப்பு போதும்னா ஓகே, இல்லைனா உங்களுக்கு வேணும்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா, இல்லை வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. இது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை நான் குடிச்சிட்டு நான் என்னுடைய ஈவினிங் வாக்குக்கு போக போகிறேன். ஸோ தட் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், டயர்டாக இருக்காது. பிகாஸ் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இப்போது ஈவினிங் வாக் வரைக்கும் கண்டினியூஸாக நின்று வேலை செஞ்சிட்ருக்கேன். நடுவில் எங்கேயுமே உட்காரல, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உட்காந்தேன். ஸோ இப்போது இந்த ஒரு பியூட்டிஃபுல் அட்மாஸ்ஃபியரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு, இயற்கையான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இங்கே நடந்து போகிறது இந்த கம்யூனிட்டியில் எனக்கு வந்து such a soul satisfying. ஸோ வாக்கிங் முடிச்சு ஒரு விஷயம் தான் வந்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா டின்னர் நான் செய்யவே வேண்டாம், மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர்ஸே எக்கச்சக்கமாக இருக்குது. மதியானம் வச்ச சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டோம், திருப்பியும் செகண்ட் சர்விங் பண்ணவே இல்லை.
ஸோ அதனால் வந்து இப்போது கிச்சன் வந்து எல்லா ஒர்க்கும் முடித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் என்னுடைய கிச்சன் இருக்குது. வேர்க்கடலை மட்டும் அவிக்கணும். அண்ட் வாக்கிங் போயிட்டு வந்ததுனால நான் இப்போது அந்த கிரேப்ஸை வந்து எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். இதெல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணலை, பிகாஸ் இதெல்லாம் ஏற்கனவே ரெசிபி வீடியோஸாக நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய டே இன் மை லைஃப் vlog. அந்த கருப்பு கவரில் குப்பையெல்லாம் இருக்குது, கொண்டு போய் கீழே குப்பை தொட்டியில் போடணும். அவ்வளோதான். இப்படி தான் என்னுடைய கிச்சன் இருக்குது. இதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ க்ளீனிங்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன ப்ரிவ்யூ உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.